படைப்பு கடவுள் தொழில். கடவுள் மட்டும் தான் படைக்க முடியும். உலகத்தை பாருங்கள். மலைகளை நாம் படைக்க முடியுமா? முடியாது. இறைவனால் தான் முடியும். அதுதான் படைப்பு. நதிகளை நாம் உருவாக்க முடியுமா? நோ நோ நோ. இறைவன் தான் அதை உருவாக்க முடியும். உயிரை உருவாக்க முடியுமா? உயிரை நம்மால் உருவாக்க முடியுமா? இறைவனால் தான் முடியும். ஆனால் பல பேர் சொல்வது குழந்தையை நாம் உருவாக்குகின்றோம் என்ற கேள்வி நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக விளங்குகிறது. நாம் செய்வது படைப்பு தொழில் அல்ல, உருவாக்க தொழில். ஏற்கனவே இறைவன் படைத்த மனிதனும் மனுஷியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள். படைப்பு தொழில் அல்ல, இறைவன் தான் படைக்க முடியும். அவருடைய மாபெரும் சாதனை உயிர்தான். இறைவன் தான் உயிரை உருவாக்க முடியும். இறைவனுக்குத்தான் அந்த உயிரின் மேல் அதிகாரம் இருக்கின்றது. மனிதர்களுக்கு அந்த உயிரை கொல்லவோ இம்சைப்படுத்தவோ வதைக்கவோ எந்த அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை.